ஒரு வழியா அஜித் அவர்கள் நடிக்க போற அடுத்த படம் கன்ஃபார்ம் ஆயிப்போச்சு. அதுதான் கொள்ள காலம் முன்னாடியே கன்ஃபார்ம் ஆயிப்போச்சே. ஆதிக் தானே டைரக்டர், ப்ரொடியூசர் தானே கிடைக்கல அப்படிங்கிற பேச்சு தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப ஏறக்குறைய ப்ரொடியூசரும் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லப்படுது. விஷயம் பாதி கன்ஃபார்மு, மீதி அவங்களா வெளில வந்து சொன்னா தான் தெரியும். ஆனா பொதுவாவே தலையோட படம் அப்படிங்கிறது கொஞ்சம் இழுபறியாவே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் இந்த இழுபறியையும் தாண்டி இது ஒரு மெகா ஹிட்டா வரும் அப்படின்னு பேசிக்கப்படுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 1000 தான் டெக்னாலஜிய கொண்டு வந்து சினிமாக்குள்ள கொட்டுனாலும், சினிமால சென்டிமெண்ட் அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்திலயும் அது பிளாக் அண்ட் ஒயிட்ல ஆரம்பிச்சு, இப்ப உள்ள டிஜிட்டல் வரையுமே கொடிகட்டி பறக்கும். கிளாப் அடிக்காமயே சும்மா பொங்கிக்கிட்டு சென்டிமெண்ட் வந்துரும். அப்படி ஒரு விஷயம் தான் அஜித் அவர்களோட அடுத்த படத்துக்கு பேசப்படுது. என்ன அப்படின்னா, பொதுவாவே அஜித் அவர்கள் இந்த சம்பளத்த திடீர்னு ஏத்துவார். அவர் மட்டும் கிடையாது. எல்லா நடிகர்களும் அப்படியே ஸ்லோவா, ஸ்டடியா சம்பளத்த ஏத்திக்கிட்டே போவாங்க. வெற்றிய பொறுத்து ஏத்திக்கிட்டே போவார்கள். ஆனா, அஜித் அவர்கள் ஏத்தும்போது டக்குன்னு ஒரு கணிசமான லெவலுக்கு ஹைக் பண்ணிருவார். அந்த இடத்துல புரொடியூசர்கள் எல்லாரும் வரதுக்கு தடுமாறுவார்கள், பயப்படுவார்கள். ஒரு கணக்கு இருக்கு. வியாபாரம்னு ஒரு கணக்கு இருக்கு. அதுக்குள்ள டேலி ஆகலையே அப்படின்னு நிப்பார்கள். அப்படிதான் இப்ப ஆதிக்கோட படத்துக்கு ப்ரொடியூசரே கிடைக்கல அப்படின்னு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன? சம்பளம் அப்படிங்கிறது 180 கோடிய தாண்டி. இப்ப அதுல 155 கோடிக்கு ஃபைனல் ஆகி ரெட் ஜெயின் படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபைனல் ஆயிருக்கு. இப்படி ஃபைனல் ஆகவும் தான் அஜித் அவர்களுக்கு ஏற்கனவே உள்ள ஒரு சென்டிமெண்ட் இதுல ஒர்க் ஆயிரும் அப்படின்னு பேசுறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, இதே போலதான் மங்காத்தா எடுக்கறதுக்கு முன்னாடி அஜித் அவர்களோட சம்பளம் ஒரு லெவல்ல இருந்துச்சு. கணிசமா ஏத்திட்டாரு. அப்படி கணிசமா ஏத்துனப்ப, யாருமே பெரிய அளவுல இதே மாரி தான். வியாபாரம், கால்குலேஷன் அப்படின்னு சொல்லி பெரிய அளவு ஆட்கள் மாறிக்கிட்டே இருந்தார்கள். படம் எடுத்த பாடே இல்ல. அன்னைக்கு Cloud9 உள்ளுக்குள்ள வந்துச்சு. மங்காத்தா பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அஜித் அவர்களுக்கு சம்பளமும் உயர்ந்துச்சு. மங்காத்தா படப்பிடிப்பும் ஸ்டார்ட் ஆச்சு. மங்காத்தாவோட ஹிட்டு அப்படிங்கிறது கேட்கவே வேணாம். தாறுமாறான ஒரு ஹிட். அதே போல தான் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களோட அடுத்த படம் அப்படிங்கிறது இதே போல சம்பள பிரச்சனை. அன்னைக்கு எப்படி மங்காத்தா ரிலீஸு அந்த காலகட்டங்கள்ல தடுமாறுச்சோ, அதே மாரி தடுமாறும்போது, ரெட் ஜெயின் உள்ள வந்து ஓகே குடுக்குறார்கள். ஓகே பண்ணி ஷூட்டிங் ஆரம்பிக்க போறார்கள். எல்லாம் பேச்சுவார்த்தையில் தான் இருக்கு. கடைசியா அவங்களே அறிவிச்சா தான் ஃபைனல். அப்படி அறிவிச்சார்கள் அப்படின்னா, மங்காத்தால ஏற்பட்ட சென்டிமெண்ட் ஆதிக்கோட அடுத்த படம், அதாவது ஆதிக்கோட அடுத்த படத்துலயும் ஏற்படும். பிரம்மாண்டமான வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரியிலேயே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இண்டஸ்ட்ரியிலேயே பேச ஆரம்பிச்சா ரசிகர்கள் சும்மா இருப்பார்களா? அஜித் அவர்களோட ஒரு தாறுமாறான ஹிட் லிஸ்ட்ல மங்காத்தாக்கு ஒரு இடம் உண்டு. அந்த மங்காத்தா படத்த சுத்தி ஒரு சென்டிமெண்ட் இருந்துச்சு. அந்த சென்டிமெண்ட்ல தான் அடுத்த படம் வருதா? ஓஹோ! அடி தூளு அப்படிங்கிற மாரி படத்தோட அப்டேட் ஒரு பக்கம் அவர்களுக்கு பயங்கர குஷி. அதுபோக இப்படி ஒரு சென்டிமெண்ட்டே இருக்கா? சூப்பர் அப்படின்னு அது குஷி. ஏறக்குறைய பொங்கலுக்கு தப தப தபன்னு லீவ் வரும். தீபாவளிய காட்டிலும் பொங்கலுக்கு லீவ் வரும். அந்த மாரி அஜித் அவர்களோட அடுத்த படம் உறுதி அப்படின்னு ஒரு 50% செய்தியே பொங்கல் லீவ் மாரி ரசிகர்களுக்கு ஏகப்பட்ட செய்திகளா வந்து கொட்டுது. தாறுமாறான ஹிட்டுக்கு அப்படின்னு சொல்லி பெரிய அளவு கொண்டாட்டமான மூட்டுக்கே கிளம்பி போயிட்டார்கள். அதே ஜோர்ல பட அறிவிப்பும் வந்துட்டா, ஃபுல் ஜோர்ல ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பிச்சுருவார்கள். தப்பி தவறி இழுத்துச்சு அப்படின்னா, மீண்டும் ஒரு இழுபறிக்குள்ள போய் நிக்கும். என்ன இழுபறிக்கு போய் நின்னாலும், அந்த சென்டிமெண்ட் ஒர்க் ஆகுமா அப்படின்னு சினிமால கேட்கிறார்கள். ஒர்க் ஆகும் அப்படின்னு அடிச்சு சொல்றார்கள். சினிமாவே ஒரு மாயை. ஆனா அவங்களுக்கும் சென்டிமெண்ட் இருக்கு. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையும். வரும் நாட்கள்ல அது உறுதியும் செய்யப்படும். படம் ரிலீஸ் ஆகி பிச்சுக்கிட்டு போகும்போது, "ஓ! சென்டிமெண்ட் இன்னமும் வேலை செய்யுதுப்பா" அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசுவார்கள்.